மணிரத்னத்தின் இந்த மாஸ்டர் பீஸ் படம் இப்போ ரிலீஸ் ஆனால் தியேட்டர்கள் எரிக்கப்படும். ராஜீவ் மேனன். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. மணிரத்னத்தின் பல படங்களில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் பாம்பே திரைப்படம் குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரவிந்த் சுவாமி, மனிஷா கொய்ராலா நடித்த பாம்பே திரைப்படம் வெளியாகி 30 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அவர் அளித்த பேட்டியில், இன்று அந்த படம் வெளியானால் தியேட்டர்களுக்கு சிலர் தீ வைத்திருப்பார்கள் என்று ராஜீவ் மேனன் கூறியுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பே வெளியான போது இருந்ததை விட இப்போது இந்தியாவில் சகிப்புத்தன்மை குறைந்து விட்டதாக ராஜீவ் மேனன் பேட்டியில் தெரிவித்தார். மக்கள் படத்துக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடும், சிலர் தியேட்டருக்கு தீ வைக்கக்கூடும் எனவும் அவர் கூறினார். இன்றைய சூழலில் பாம்பே போன்ற ஒரு படத்தை எடுக்கவே முடியாது. ஏனென்றால் இந்தியாவின் சூழல் மிகவும் கொந்தளிப்பானதாக உள்ளது. மக்கள் மிகவும் தீவிரமான நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள். மதம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. பாம்பே போன்ற ஒரு படத்தை எடுத்து தியேட்டரில் வெளியிட்டால் தியேட்டருக்கு தீ வைக்கப்படலாம். கடந்த 25-30 ஆண்டுகளில் இந்தியாவின் சகிப்புத்தன்மை குறைந்துவிட்டது என்று ராஜீவ் மேனன் கூறினார். 1995ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி அன்று வெளியான பாம்பே விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. அதே பெயரில் ஹிந்தியிலும் படம் வெளியானது. 1992ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் 1993 ஜனவரி வரை நடந்த மும்பை கலவரத்தில் சிக்கிய ஒரு காதல் ஜோடியின் கதையை சொன்னது இந்த படம். இந்திய அரசியலை மையமாக கொண்ட மணிரத்னத்தின் 3 படங்களில் 2வது படம் பாம்பே. 1992இல் வெளியான ரோஜா, 1998இல் வெளியான தில் சே ஆகியவை மற்ற 2 படங்கள். தற்போது கமலஹாசன் நடிக்கும் புதிய படத்தை இயக்கி வருகிறார் மணிரத்னம். தக் லைஃப் என்ற பெயரில் உருவாகும் இந்த படம் ஜூன் 5 அன்று திரையரங்குகளில் வெளியாகும். 38 ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசனும் மணிரத்னமும் இணைந்து பணியாற்றும் படம் இது. முன்னதாக நாயகன் படத்தில் இருவரும் இணைந்து பணியாற்றினர். கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ், மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ், உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஆகிய 3 நிறுவனங்களும் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கின்றன. ஜெயம் ரவி, த்ரிஷா, துல்கர் சல்மான், அபிராமி, நாசர் உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிப்பதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேதி பிரச்சினை காரணமாக துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் படத்தில் இருந்து விலகினர். துல்கர் சல்மானுக்கு பதிலாக சிம்புவும், ஜெயம் ரவிக்கு பதிலாக அசோக் செல்வனும் இப்படத்தில் நடித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.